நம்ம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்காட்டு 13 பார்க்கணும். 12th அக்கௌண்டன்சியில் பிரசாந்தும் நிஷாவும் 3:2 விதத்தில் லாப நட்டத்தை பகிர்ந்துருக்காங்க. அவங்க ரம்யா என்கிறவங்கள பிரசாந்த் எவ்வளோ கொடுக்குறாருன்னா 2/5 கொடுக்குறாரு. அதே மாதிரி நிஷாவும் 2/5 கொடுத்து ரம்யாவை கூட்டாளியாக சேர்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய பழைய விகிதம் எவ்வளவு? 3/5 2/5. அதை எடுத்து எழுதிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம தியாக பங்கு கண்டுபிடிக்கணும். அதாவது புதுசாக சேர்ந்த கூட்டாளி 1/5 வாங்கியிருந்தாங்கன்னா கழிக்கணும்னு பார்த்தோம். இங்கே பழைய கூட்டாளி தான் புதிய கூட்டாளிக்கு தன்னோட பங்கில் இருந்து எடுத்து கொடுக்குறாரு. அதனால தியாக பங்குக்கு என்ன செய்யணும்னு சொன்னேன், பழைய பங்கையும் தியாக பங்கின் வீதத்தையும் பெருக்கணும். அப்போ பழைய பங்கு 3/5, அவங்க தியாகம் பண்ணுறது 2/5, 6/25, நிஷாவுக்கு 4/25. இப்போ இவங்களோட தியாக பங்கு கிடச்சிருச்சு 6:4. அப்போ அதை 2வது பார்ட்டில் சொன்னால் 3:2 இது கிடச்சிரும். இப்போ இவங்களோட புதிய பங்கு நமக்கு தெரியணும். புதிய பங்கு தெரியணும் அப்படின்னா அவங்களுடைய பழைய பங்குலேருந்து தியாக பங்கை கழிக்கணும். அப்போ பழைய பங்கு 3/5, இவங்களோட புதிய தியாக பங்கு 6/25. அப்போது இதில் 25 எடுத்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிப்போம்ல. 25 எடுக்கணும், கீழே 5ஆல் பெருக்கணும், மேலேயும் 5ஆல் பெருக்கணும். 15 ஓர் 25 25 ஓரார் 6 9/25. அதே மாதிரி இவங்களுக்கு 6/25. இப்போது பழைய கூட்டாளிகளின் புதிய பங்கு நமக்கு கிடச்சிருச்சு. புதிய கூட்டாளியின் புதிய லாப பகிர்வு வீதம் நமக்கு கிடைக்கணும். அது கிடைக்கணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பிரசாந்த் மற்றும் நிஷா அவர்களின் தியாக பங்கின் கூட்டு விகிதம், இவங்க தியாகம் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த ரெண்டோட கூட்டல் தான் என்னது, கூட்டு விகிதம் தான் அவரோட புதிய லாப பகிர்வு விகிதம். அப்போ 6/25 கூட்டல் 4/25 10/25. இதுதான் ரம்யாவோட புதிய லாப பகிர்வு விகிதம். அப்போ மொத்தத்தில் 9:6:10 அப்படிங்கிறது தான் புதிய லாப பகிர்வு விகிதம். உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.